வெல்கம் டு பிரிட்டி வே. இன்னைக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் 24/7 காலையிலேருந்து மதியானம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்த தலைவனா தலைவியா போட்டிக்கு அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு நடுவில் முக்கியமாக கேர்ள்ஸ் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்லின் தன்னோட மேலே வெறுப்பை சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிஹேவியரில் பேச்சில் உள்ள கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போகுது. இப்படியே இருக்கும்போது நைட்டு ஒரு சின்ன சர்ச்சையோடு எல்லாருமே தூங்கினாங்கன்னு சொல்லலாம். விடிஞ்சதும் ஒரு வார்ம் அப் டான்ஸுக்கு அப்புறம் ஜாக்லினோட ஒரே ஆர்கியூமெண்ட் அதுவாக மட்டுமே தான் இருக்குது. அதனாலேயே ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஜாக்லின் மேலே ஒரு சின்னதாக மன வருத்தத்தில் இருக்காங்க. இதுக்கிடையில் ரவீந்தர் அவர்களுக்கு நேற்று நடந்த தலைவனா தலைவியா டாஸ்கில் ஊடகத்தில் கால் இன்ஜூர் ஆகி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அவங்க இருந்தாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே ரூல்ஸ் போட்டுக்கங்கன்னு பிக் பாஸ் சொன்னாலும் எந்த ரூல்ஸ்க்கும் செட் ஆகாத லேடிஸ் என்ன மாதிரியான விஷயங்களுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பாய்ஸுன்ட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட் உள்ளே போய்கிட்டே இருக்கும்போதும் இடையிலேயே பவித்ராவும் அன்ஷிதாவும் பாய்ஸ் கிட்ட இருக்கிற ஒத்துமை கேர்ள்ஸ் கிட்ட இல்லை. எப்படிப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் பாய்ஸ் ஒன்றா அவங்க சமாளிச்சுக்கிறாங்க, அதில் ஸ்ட்ராங்காக ஸ்மார்ட்டாக விளையாடிக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லாதது வெளிப்படையாகவே தெரியுது. பெண்களுக்குள்ளேயே பசங்க தான் கரெக்டு, பெண்களுக்குள்ளே ஒத்துமை இல்லைன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது போல் பேச்சுகள் போய்கிட்டு இருக்க சமயம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்கா மென்ஸ் வர்சஸ் விமென் அப்படின்ட்டு ஆண்கள் பக்கத்துலேருந்து ஒருவர் பெண்கள் இடத்துலையும் பெண்கள் பக்கத்துலேருந்து ஒருவர் ஆண்கள் இடத்துலையும் போகணும். ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்களா இல்லை பெண் போய் பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா ஆண் போய் ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு புது ட்விஸ்ட்டை பிக் பாஸ் போடுறாங்க. அதுக்கான டிஸ்கஷனில் ஆணும் பெண்ணும் அவங்களுக்குள்ளான அந்த சர்ச்சையில் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒத்துமை பெண்கள்கிட்ட இல்லை தான். ஆண்களோட அந்த டிஸ்கஷன் அப்படின்றது ஸ்மூத்தாக பிக் பாஸ் என்ன சொன்னாங்களோ அதை மட்டுமே நோக்கி போகுது. ஆனால் பெண்களுக்குள்ளார அவங்களோட பர்சனல் இதுவும் அந்த பிரச்சனைகளும் அதுதான் மெயினாக அவங்க பேசி அதை மட்டுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு முடிவு எடுத்து பெண்கள் பக்கத்துலேருந்து பவித்ராவும் ஆண்கள் பக்கத்துலேருந்து முத்துக்குமாரும் போகிறதா முடிவு பண்ணுறாங்க. ஆண்களோட டிஸ்கஷனில் எப்படி என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு. பெண்களோட அந்த ஆர்கியூமெண்ட்டில் அவங்க தன்னை எப்படி தப்பிச்சுக்கலாம், அந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன தேவை, அவங்களோட என்ன இன்ட்ரெஸ்டாக கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்களே இல்லையா, அதன்படி யாருமே செயல்படுத்துகிற மாதிரி தெரியலை. இப்படியான முடிவுகள் போயிட்டு இருக்கும்போது ஜாக்லினுக்கு இந்த எந்த விதமான விஷயங்கள்லேயும் உடன்பாடே இல்லை. நடக்கிற அங்கே பேசுகிற எந்த விஷயமும் ஜாக்லினுக்கு பிடிக்கலன்னே சொல்லலாம். விமென்ஸ் ரூமுக்கு நான் தான் போவேன்னு ஸ்ட்ராங்காக ஜாக்லின் ஆர்குமெண்ட் பண்ணாலும் ஹவுஸ்மேட்ஸ்க்கு அதில் உடன்பாடு இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே ஜாக்லின் விமென்ஸ் ரூமுக்கு போக ஒரே காரணம் டைரெக்டாக நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான். அதனாலேயே என்னமோ கேர்ள்ஸ் சைடில் இதை யாருமே அக்செப்ட் பண்ணலை. ஜாக்லினுக்கு தான் விமென்ஸ் ரூமுக்கு போகணும்னு ரொம்ப முயற்சி செய்கிறாங்க. அதில் முக்கியமான காரணம் டைரக்டாக ஒரு வழியாக ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஆண்களிடத்துலேருந்து முத்துக்குமாரும் பெண்கள் சைட்லேருந்து பவித்ராவும் அவங்க ரூமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு நடுவில் போட்ட கோட்டுக்கு உண்டான சீக்ரெட் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாரு பிக் பாஸ். என்னதான் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு போனாலும் இப்போ வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒத்துமையாக தான் போய்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. போன சீசனை விட இந்த சீசன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லாமல் ஒரு டீசெண்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
இதே மாதிரி ஸ்மூத்தாக போகுதா, இல்லை பிக் பாஸ் இதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாரா, ஹவுஸ்மேட் தங்களை தாங்களே மாற்றிக்கிறாங்களா, இல்லை அப்படியே தான் இருக்க போகிறாங்களான்னு வரும் ஒரு நாட்களில் தெரியும். இனி என்னென்ன ட்விஸ்ட்லாம் இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதே போல் 24/7 பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.